ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இது நமக்கு ஃபைனல் பார்ட் வீடியோ, சரிங்களாப்பா. இதோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 2-3 சம் கொஞ்சம் கஷ்டமான சம்மாக இருக்குது, அதெல்லாம் நம்ம டெஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டலாம். நம்ம அதுக்கப்புறம் ஆன்சர் கீ பார்த்தலாம், சரிங்களாப்பா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்கும்போது மடங்கு, அதாவது தனி வட்டியில் நம்ம மடங்கு பார்த்துருப்போம். தனி வட்டியில் மடங்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு மடங்கு அப்படின்னா 50 எடுத்துக்கோம். ஒரு மடங்கு கேட்க மாட்டாங்க பொதுவாக. 2 மடங்கு அப்படின்னா 100 அப்படின்னு எடுத்துக்கணும். 3 மடங்குனா 200ன்னு எடுத்துக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை டிவிஷனில் போட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம். இப்போ கூட்டு வட்டியில் மடங்கு கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, இதற்கு ஃபார்முலா மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படின்னா 5 மார்க் 10 மார்க் டைப்பில் நமக்கு போகும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் ரீட் பண்ணலாம். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 5 வருடங்களில் 2 மடங்காகவும் அந்த தொகை 8 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்றதான் கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் கூட்டு வட்டியில் என்ன அப்படின்னா, இந்த சைடு ஒரு பாக்ஸ், இந்த சைடு கூட்டல், இந்த சைடு பெருக்கல். இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 வருடங்களில் 2 மடங்காக மாறும் சொல்லிட்டாங்க. 5 வருடங்களில் 2 மடங்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணார்னா, இந்த இடத்துல 2ஆல் பெருக்க போகிறோம். என்னது இங்கே பெருக்கல். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிறத அப்படியே கூட்ட போகிறோம். இவ்வளோ தான்ப்பா கான்செப்ட். 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20 அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு கிடைக்கும். இந்த சைடு என்ன சொன்னேன், பெருக்கணும். 2 2 4, 4 2 8, 8 2 16. இவ்வளோ தான்ப்பா இந்த இடத்துல. அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்க, 8 ஆண்டுகளில் எத்தனை வருடங்கள் ஆகும். அதாவது 8% மாற, சரிங்களா, எத்தனை வருடங்கள். 8 15. இவ்வளோ தான்ப்பா ஆன்சர், சரிங்களா. அப்போ 8 மடங்காக மாற 15 வருடங்கள். ஒன்றும் இல்லை, கூட்டல் பெருக்கல் கான்செப்ட்டு. 5 வருஷத்தில் 2 மடங்கு, சரிங்களா. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் என்ன செய்யணும், கூட்டணும். அப்போ 5 10 15 20, சரிங்களா. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் பெருக்கணும். 2 4, 4 × 2 8, 8 × 2 16. இப்போ 16 மடங்காக எத்தனை வருடம்னு கேட்டால் 20 வருடம். இப்போ 15 வருடமாக எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டால் என்னது, 8 மடங்கு. 10 லெஃப்ட் சைடு கேட்டாலும் சரி, ரைட் சைடு கேட்டாலும் சரி, எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் 15 வருடங்கள், சி ஆப்ஷன், சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். நம்ம அதை கொஷினை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ண பார்க்கணும், சரிங்களாப்பா. ஓகே. தென் இப்போ பாருங்கள், 10,000 அசலுக்கு முதல் வருடத்தில் ஆண்டு வட்டி விகிதம் 4%. 2வது வருஷம் 5%, 3வது வருஷம் 6%, 3 வருடத்திற்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டி ஃபார்முலா படி என்ன பண்ணலாம், நம்ம பேசிக் ஃபார்முலா மெத்தடில் போடலாம். ஏன்னா வேறு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. இப்போ நம்ம 3-3-1 மெத்தடில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மெத்தடில் போகலாம். அசல் என்னது 10,000 ரூபாய். இன்ட்டு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ, 104. 4 கொடுத்துட்டாங்க. அப்போ 100க்கு கன்வெர்ட் பண்ணால் 104/100 இன்ட்டு 105/100 இன்ட்டு அடுத்து என்னப்பா 106 /100. இதை சால்வ் பண்ண ஆன்சர். 4 0க்கு 4 0 கேன்சல். இங்கே 2 0க்குனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 104 105 1.06. இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களாப்பா. ஓகே, 104ஐயும் 105ஐயும் நம்ம என்ன செய்யணும், பெருக்க போகிறோம், சரிங்களா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்,
520 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0 0 0. அடுத்தது 4 0 1. ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 0 2 9 0 1 இன்ட்டு என்னது 1.06. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். என்னது 11,150. ஸோ 11,575. சாரிப்பா 11,000. ஸோ பெருக்கி போடுங்க 575.20 கிடைக்கும். நமக்கு மொத்த அசல் என்ன 10,000. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1575.20 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அதை பெருக்கி போடுறோம். ஸோ அவ்வளோதான்ப்பா, பெருக்கினாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ ஆப்ஷன். சரிங்களா? ஸோ பெருக்கி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதில் பெருக்கணும் அப்படின்னா டைம் ரொம்ப நமக்கு இழுக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை. ஸோ குறிப்பிட்ட தொகை 2 வருடங்களில் 2 வருஷத்தில் 9,680 ஆகவும் 3 வருடங்களில் 10,648 மாறுகிறது அப்படின்றாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி போடலாம்னா, ஸோ அஸ்யூஷுவல் நமக்கு ஃபார்முலா மெத்தட் என்னன்னு தெரியும். ஸோ 1 + r/100. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க 2 வருஷம். ஸோ 2 வருஷத்துக்கு என்ன நமக்கு 2 வருஷத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9,680. சரிங்களாப்பா? அப்போ 1 + r/100. ஸோ இயர் எத்தனை 2 = சமன்பாடு 1 என்னது 9,680. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது 1 + r/100. அடுத்தது என்னது 3. ஸோ 3 = என்ன கொடுத்துருக்காங்க 10,648. ஸோ இந்த 2 சமன்பாடை என்ன செய்கிறோம் ஃப்ரேம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சமன்பாட்டை செகண்டு சமன்பாட்டில் என்ன செய்கிறோம் வகுக்க போகிறோம். ஸோ அந்த 2ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது 2 டிவைட் பண்ணால் 2 கேன்சல். அப்போ ஒரே ஒரு 1 + r/100 மட்டும் நமக்கு இந்த சைடு இருக்கும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா 1 + r/100. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது பெரிய நம்பர் என்னது மேலே வந்துடும். அப்போ 10,648 டிவைடட் பை என்ன இருக்கும் 9680. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்மேட். சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த +1 இங்கே வந்து என்ன வரும், ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் -1 அப்படிங்கிறது வந்துடும். இந்த +1 இந்த சைடு போனால் -1 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது r/100 = என்னது 10,648 -9680 டிவைடட் பை என்னது 9680. ஸோ அந்த -1 அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிறது என்னது ஸோ மேலே போச்சு அப்படின்னா நமக்கு கழித்தலில் வந்துடும். ஸோ அப்போ 10,648லேருந்து 9,680 நம்ம மைனஸ் பண்ணோம். சரிங்களாப்பா? மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இப்போ என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ 10,648லேருந்து ஸோ நம்ம என்ன கழிக்கணும் 9,680 மைனஸ் பண்ணலாம். சரிங்களா? 10,648லேருந்து 9680 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 8 6 9. ஸோ 8 6 என்ன கிடைக்கும் 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 968. ஸோ 968 இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 100 என்ன செய்யும் அப்படியே மேலே போயிடும். ஸோ மேலே போயிடுச்சுன்னா 100. ஸோ கீழே என்ன இருக்கும் 9680 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஸோ ஒரு டைம் 968 வரும். அப்போ மீதி இருக்கிறது 10. ஸோ ஆன்சர் = 10%. சரிங்களா? 10%. சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, சமன்பாடு 1 சமன்பாடு 2 எழுதுகிறோம். ஸோ அது 2ஐயும் வகுக்கிறோம். சரிங்களா? வகுக்கும்போது இந்த 1ஆனது அந்த சைடு போயிடும், -1 ஆயிரும். ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு 968 வரும். ஸோ அப்போ இந்த 100 என்ன செய்யும் ரைட் சைடு மேலே போயிடும். நமக்கு கீழே 9680 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது 2 அடித்து போட்டால் 10% அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம் தான். ஸோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக அந்த சம்முக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களாப்பா?
ஓகேப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன சொன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டுதோறும் வட்டி செலுத்துமாறு முதலீடு செய்யப்படுது. அடுத்தடுத்த 2 வருடங்களில் வட்டி முறையே 500 மற்றும் 540 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி 500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மில் 500ல் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1 இயருக்கு என்ன வட்டி அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ 2 வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு வட்டி வீதத்துலேருந்து ஒரு வட்டி வீதத்தை கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ 2க்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 40. ஸோ தனி வட்டி வீதம் என்ன அப்படின்னா 40. ஸோ ஈக்குவல் டு அசல் என்னது 500க்கு தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அசல் என்னது 500. ஸோ அப்போ 500 இன்ட்டு PNR பை 100 தான். அப்போ என்னது ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடுறோம். 4 5 5. ஸோ 8 5 40. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அசல் தனி வட்டி இயர் 1 இயருக்கு பார்க்குறோம். ஸோ 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ 8%. 1 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது நமக்கு 8% அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா, 8% அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அது 2 வருஷத்துக்கு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா 2 வருடங்களுக்கு வட்டி முறையே 500 மற்றும் 540 எனில் அந்த தொகை என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு டோட்டல் எவ்வளோ பாவா 500. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டில் எவ்வளோ அசல், நமக்கு முதல் அசல் 500. ஸோ அப்போ P இன்ட்டு அசல் தானே தொகை தானே கேட்குறாங்க. ஸோ N என்னது 2. ஸோ 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ 8%. இப்போ தானே கண்டுபிடிச்சோம். அப்போ டிவைடட் பை 100. டிவைடட் பை என்றது 100 அப்படிங்கிறது வரும். சரிங்களா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களாப்பா. ஸோ O2 2 I2 10. சரிங்களா, O2 2 I2 10. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இதை 2 அடிச்சுன்னா 4 2 8. இங்கே 25 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, 25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை 4 வச்சு அடித்தோம் அப்படின்னா 1 4 4. ஸோ மீதி 1 இருக்கும். 2 4 8. அப்போ 5 4 20. ஸோ அப்போ 125 இன்ட்டு 25. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 6250 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். சரிங்களாப்பா. ஸோ இந்த சம் லைட்டாக குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைப்பா. ஸோ நமக்கு 500ல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ இந்த 2 வட்டியிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு வட்டி கிடச்சிரும் 40. அப்போ 500 இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அது நம்ம 500 அசலுக்கு, சரிங்களா, 500 வட்டிக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். 500 வட்டிக்கு 2 இன்ட்டு 8 டிவைடட் பை 100. ஸோ இதுக்கு நமக்கு பார்த்தோன்னா அந்த தொகை என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ 6250. சரிங்களாப்பா. ஸோ 2-3 டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களாப்பா. ஓகே. ஸோ அதே போல் ஒரு சம், கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 3 வருடங்களில் என்ன சொல்கிறாங்க, 3 வருஷங்களில் 6690 அதே போல் 6 வருடங்களில் 10035 மாறுகிறது எனில் அந்த தொகையானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களாப்பா. அந்த தொகை என்ன அப்படின்றதான் நமக்கு கொஷின். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 3 வருடங்களில் 6690 மற்றும் 6 வருடங்களில் 10035 எனில் தொகை என்ன. ஸோ அதே போல் தான் நம்ம இதை எப்படி எழுதுகிறோம், 1 + R டிவைட் பை 100. ஸோ 3 வருஷம். அப்போ 3 = என்ன நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க 6690. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஸோ அதே போல் 1 + R டிவைட் பை 100 6. R டிவைட் பை 100 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ = என்ன கொடுத்துருக்காங்க 10035 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், ஸோ 2வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா, வகுக்கிறோம். சரிங்களா. அப்போ வகுத்தோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன வரும், ஸோ இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம்
வகுக்க போகிறோம், ரெண்டையும் வகுக்கிறோம். ஸோ இதில் கேன்சல் ஆனால் இங்கே என்ன வரும் 3 சரிங்களா, ஒரு மூவ் 3 சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம இந்த சமன்பாட்டை என்ன செய்யலாம், வகுக்கலாம். ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம எதை செய்ய போகிறோம், ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 + r டிவைட் பை 100 3 சரிங்களாப்பா, 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ = என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணுறோம் 10,035 டிவைடட் பை 6690. ஸோ இப்போ இதை நமக்கு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை எப்படி சார் வகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 போடாதீங்க, 3 2 6 3 2 6, ஸோ 4 2 8 I 2 10 சரிங்களா. அப்போ ஒரு டைமு, இப்போ 2 டைம் வந்தால் என்னது 6690. ஸோ இதை 3ஆல் பெருக்குனிங்கன்னா இது என்ன வரும் 3 டைம் வரும் சரிங்களா. இப்போ 3 3 4 5 இன்ட்டு 3ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா 10,035 வரும். ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடியது என்னது 3/2 சரிங்களா. ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடியது இந்த இடத்துல வகுக்கும்போது நமக்கு 3/2 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அப்போ இந்த சைடு என்ன இருக்குது நமக்கு 1 + r டிவைட் பை 100 3 = 3/2. இதோட வேல்யூ என்ன, இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ 6690 = 3/2. ஸோ அப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள், 2 6 2 6 3 9 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 22 3 0 இன்ட்டு 2 பெருக்குங்க 0 3 2 6 2 4 2 4. ஸோ அப்போ ஆன்சர் = 4460 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சம் லைட்டாக குழப்பலாம், ஸோ புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த மெத்தேடை ஃபஸ்ட்டு நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, அந்த மெத்தேடை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் இந்த சம்லாம் உங்களுக்கு புரியலனா கூட திரும்ப திரும்ப அந்த மெத்தேடே போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சம் அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த சம்லாம் டைரெக்டாக அப்படியே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த சம் புரியலனா கூட பரவாயில்ல, என்ன செய்யணும், நோட்டில் மறக்காமல் எழுதி வச்சு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, இந்த சம் பாருங்கள், கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியாக போட்டலாம். ஒரு மனிதன் ஆண்டு தனி வட்டி விதத்தில் 5% 6000 வங்கியில் இருப்பு வைத்தார். மற்றொருவர் கூட்டு வட்டியில் 8% 5000 இருப்பு வைத்தார். 2 வருடங்களுக்கு பின் தனி வட்டி கூட்டு வட்டிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ PNR டிவைடட் பை 100. ஸோ அசல் எவ்வளோ 6000, அசல் எவ்வளோ 6000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5%. எத்தனை வருஷத்துக்கு சொல்லிட்டாங்க, 2 வருஷத்துக்கு. ஸோ அப்போ டிவைடட் பை 100, 2 0 2 0 கேன்சல், I2 எவ்வளோ 10 5 60. ஸோ அப்போ 600 அப்படிங்கிறது நமக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு, 600ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதானே. ஸோ அசல் எவ்வளோ 5000 ரூபாய், இயர் எத்தனை 2, அப்போ 2 1 மெத்தட். பர்சன்டேஜ் எவ்வளோ 8%, அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்போ ஒரு 0 அடிச்சிட்டா 10%, இன்னொரு 0 அடிச்சிட்டா 1%. ஸோ இப்போ I8 40, அப்போ இன்னொரு 0, அப்போ 400. ஸோ இதில் 1% பார்க்கணுன்னா 2 0 கேன்சல் பண்ணிடணும். 8 × 4 8 32. ஸோ அப்போ 4 2 8, அப்போ 800 ஒரு 32 832. அவங்க என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். கூட்டு வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 832, தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 600. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 232. ஸோ 832 ஆப்ஷனில் இருக்குது, 600 இருக்குது, ஆனால் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கான ஆன்சர் 232 என்பதுதான் ஆன்சர் சரிங்களாப்பா. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நார்மல் மெத்தடில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள 2 வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் சரிங்களா. வித்தியாசமே கொடுத்துட்டாங்க. வித்தியாசம் எவ்வளோப்பா கொடுத்துட்டாங்க 65 = என்ன கேட்குறாங்க, அசல் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அசல் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க, P × பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 10%. அப்போ 10/100 சரிங்களா. P/100 ஹோல் ஸ்கொயர் தானே ஃபார்முலா, 10/100 சரிங்களா.
ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இது என்ன பண்ணோம், பெருக்கலாம் மாறிடும். ஸோ அப்போ 65 2 0 ஆன்சர். சரிங்களாப்பா. ஸோ அந்த ஃபார்முலா மறக்காமல் என்ன செய்யணும், நல்லா எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. என்ன ஃபார்முலா, P × R/100 ஹோல் ஸ்கொயர் 2 வருஷம். அதே 3 வருஷம் வந்தால் 3 + R/100 மட்டும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு சம். ஸோ ஆண்டுக்கு வட்டி விகிதம் 6%, அரையாண்டத்திற்கு வருடாந்திர வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, இங்கே என்ன கொடுக்கல, அசலே கொடுக்கல. அசல் கொடுக்கலன்னா நம்ம எவ்வளோ எடுத்துப்போம், 100. ஸோ பொதுவாக எல்லாத்துக்கும் 100 தான் எடுத்திருப்போம். இங்கே 6% கொடுத்துட்டாங்க. அரையாண்டுக்கு எத்தனை சதவீதம், அதில் பாதி. ஸோ 6/2, அப்போ 3%ன்னு எடுத்துக்க போகிறோம். வருடாந்திர வட்டி, ஒரு வருடத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்குது, 2. அப்போ காலம் 2 அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே அழகாக ஈஸியாக போடலாம். அசல் எங்கே, அசல் கொடுக்கலன்னா எவ்வளோ, ஸோ 100ன்னு இந்த சம்மில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ தென் இயர்ஸ் 2-1 மெத்தட், பர்சன்டேஜ் எவ்வளோ, 3%. அவ்வளோதானப்பா. ஓகே. ஸோ 2 0 அடிச்சிட்டா 3, 2 0 அடிச்சிட்டா 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் 3 9, கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா 0.9 அப்படிங்கிறது கிடைக்கும். 0.9. ஸோ அப்போ என்ன ஆன்சரு, 3 2 6, அடுத்து என்னப்பா, 0.09. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் 6.09. ஸோ நம்ம 2 2 1 2 1 3 1, சரிங்களா, 4 6 4 1. ஸோ இந்த மெத்தடை மட்டும் மறந்துடாதீங்க. நிறைய சம் இதை வச்சு என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்லாம் ஆப்ஷன் வச்சே நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் வட்டி விதத்தில் கூட்டு வட்டி வந்து பார்த்திங்கன்னா 20,000லேருந்து 24,200 மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு பர்சன்டேஜ் தெரியாது. ஸோ பர்சன்டேஜ் தெரியாதுன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 போட்டு பார்க்கலாம், 10 போட்டு பார்க்கலாம், இப்படியும் போட்டு பார்க்கலாம். இல்லைனா நம்ம மொத்த தொகையை வச்சுட்டு அப்படியும் சால்வ் பண்ணலாம். நம்ம ஆப்ஷன் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு அசல் என்ன கொடுத்துட்டாங்க, 20,000 கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, 2 வருஷம், 2-1. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, 5% போட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களாப்பா? ஸோ 10% 2,000, அப்போ 5% எவ்வளோ, 1000 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. 1000 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதில் 50, சரிங்களா, அப்போ 20,000 ஒரு 2,000, 22,000 என்னது 50 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 22,050 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை 24,200 கிடைக்கணும். ஸோ அப்போ 5% போட்டால் வரல. ஸோ அடுத்து என்ன பர்சன்டேஜ், 10% போட்டு பார்க்க போமா? ஓகே. ஸோ அப்போ என்னது 20,000 2-1 பர்சன்டேஜ் எவ்வளோ, 10% போட்டு பார்க்கலாம். சி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதை அடிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 2,000. ஸோ 10% எவ்வளோ, 200. ஸோ அப்போ 2 4, 4,200 ஒரு 20,000, 24,200. ஸோ 24,200 வந்துருச்சு. எந்த பர்சன்டேஜ் போட்டு பார்த்தா வந்துச்சு, 10%. ஸோ ஆப்ஷன் வச்சு எடுத்தாலும் ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். ஸோ 2 நிமிஷம் கூட ஆகாது. இதுக்கு 1 நிமிஷம், இதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக போட்டோன்னா கொஞ்சம் பெருசாகும். நீங்கள் 2-1 3-3-1 ஸோ இந்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகேப்பா? ஸோ இந்த மாடல் சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம் நிறைய கேட்டே இருப்பாங்க. சரிங்களாப்பா? நம்ம இந்த மாதிரி சம்மெல்லாம் ஒரே ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடலாம், ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாகவே நம்ம இந்த மாதிரி சம் எல்லாமே ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாகவே போட்டலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா? ஸோ இப்போ ஒரு இயந்திரத்தின் மதிப்பு தொடக்கத்தில் இருந்த மதிப்பு ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. அந்த இயந்திரத்தின் தற்போது மதிப்பு 7,290 எனில் 3 வருடங்களுக்கு முன் கேட்குறாங்க. முன்னா பின்னா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரே ஒரு ஸ்டெப் முன் கேட்டால் என்ன பண்ண போகிறோம்,
பின் கேட்டால் என்ன பண்ண போகிறோம், குறைகிறதுனா என்ன, அதிகரிக்கிறதா என்ன, இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இதில் வர எல்லா சம்மும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ குறைகிறதுனா 100%லேருந்து 10 மைனஸ் பண்ணுறோம். 100ல் 10 மைனஸ் பண்ணால் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடச்சி, நமக்கு 90 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ முன் அப்படின்னா தலைகீழாக போடுறோம், பின் அப்படின்னா அப்படியே போட்டுறோம். ஸோ எப்படி சார், எந்த இடத்துல சார் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அசல் தெரியும் 7290 இன்ட்டு, ஸோ 3 வருஷத்துக்கு முன் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு 90, ஏன்னா 100லேருந்து 10% லெஸ் பண்ணிக்கணும். ஸோ 90. ஸோ 90னா என்ன சொன்னேன், முன் அப்படின்னா என்ன சொன்னேன், தலைகீழே போட்டுக்கணும். ஸோ இப்போ 90/100 அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணோம். ஆனால் முன் அப்படிங்கிறனால என்ன சொன்னேன், தலைகீழே போட்டுக்க போகிறோம். முன் அப்படின்னா தலைகீழே போட்டுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு தலைகீழே போட்டால் என்ன வரும், 100/90 இன்ட்டு 100/90 இன்ட்டு 100/90 அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். சரிங்களாப்பா. ஸோ அப்போ 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணுறோம். 9 9 89, 89 இன்ட்டு 9 729. ஸோ அப்போ ஒரு டைம் 729 729, அப்போ ஒரு டைம் வரும். அப்போ 1 0, இங்கே வர 3 0 இருக்குல்ல, 0 0. அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 10,000. ஸோ ஒன்றுமே இல்லை. இதே பின் கேட்டால் என்ன சார் பண்ணணும், அதிகரிக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 அசல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10% அதிகரிக்குது. அப்போ என்ன பண்ணோம், 110, 100ஓட 10 ஆட் பண்ணுறோம். பின் கொடுத்துட்டா என்ன பண்ணுறோம், அப்படியே போடுறோம். 110/100 110/100 அப்படின்றத போடுறோம். எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்களோ அத்தனை டைம் போடுறோம். ஸோ இப்போ முன் கேட்டால் என்ன செய்கிறோம், 100/110 100/110 எத்தனை வருஷம் கேட்குறாங்களோ அது போடுறோம். ஸோ என்ன கொஷினில் கேட்குறாங்களோ அதை நம்ம போடணும் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணால் போதும். கொஷினை ஃப்ரேம் பண்ணால் போதும், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா. ஆன்சர் 10,000. ஓகே. ஸோ தென் இதே போல் தான் சிம்பிளான ஒரு சம் தான். சரிங்களாப்பா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள விகிதம் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களாப்பா. ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னன்னா 5000க்கு 2 வருடங்களுக்கு ஒரே வட்டி விகிதத்தில், 5000க்கு 2 வருடங்களுக்கு ஒரே வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி தனி வட்டிக்கான டிஃப்ரென்ஸ் 72, ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ எப்படி போடலாம், 2 இதுக்கான வித்தியாசம் என்ன, 72ன்னு கொடுத்துட்டாங்க. அசல் கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டாங்க. 5000 கொடுத்துட்டாங்களா, ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையா, ஓகே. அப்போ 2 டைம் 2 வருஷம், அப்போ x/100 இன்ட்டு x/100 அவ்வளோதானப்பா, ஓகே. 3 0க்கு 3 0, 1 5 5, மீதி 10 இருக்குமா, அப்போ 2 5 10. ஸோ அப்போ 72 இன்ட்டு 2 எவ்வளோ, 144. ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, x², அவ்வளோதான்ப்பா. x² 144. ஸோ தட் இஸ் x இஸ் ஈக்குவல் டு 12 12 12 144. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 12%. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான்ப்பா. சரிங்களா. ஸோ இதை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 2வது வருடத்திற்கான 10% கூட்டு வட்டியில் 132 மாறுகிறது. அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களாப்பா. தொகை என்னென்னு கேட்குறாங்க. இந்த தொகையை வச்சு நீங்கள் ஒவ்வொரு தொகையை வச்சு சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ 1000 to 1 10%. ஸோ அப்போ 100, இங்கே 10, இங்கே என்ன வரும் நமக்கு 1210. சரிங்க சார், இங்கே பாருங்கள் 210 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ வட்டி எவ்வளோ, 210 கிடைக்கிறது. நமக்கு என்ன வரணும், 132ன்னு வரணும். ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அசல் தொகை 1200 to 1 10%. ஸோ அப்போ 10%னா 120, 10%னா 12. ஸோ 120 ஒரு 12. சரிங்களாப்பா. 120 12. இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மை ஹோம்ஒர்க் சம்மாக வச்சுக்கோங்க. இந்த சம்மு ஸோ ஹோம்ஒர்க் சம் தெரில அப்படின்னா நான் சம் போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சம் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்தோம். அசல் எவ்வளோ, அசல் கொடுத்துட்டாங்க.
பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ 4% அப்படின்னா 104/100. ஸோ 2 வருஷம் தற்போதைய மதிப்பு தான் கேட்குறாங்க. தற்போதுனா என்ன பண்ணணும், இப்போ மதிப்பு. ஸோ ஆட் பண்ணிக்கணும். ஸோ முந்தைய மதிப்பு கேட்கல, தற்போதைய மதிப்பு. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சம் நமக்கு தெரில அப்படின்னா நான் குரூப்பில் போட்டு சென்ட் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ இதோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு புரிஞ்சது. சரிங்களா? முடிஞ்சது. ஸோ இதில் ஏதாவது சம் புரியல, குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் டவுட்ஸ் எப்போனாலும் கேட்கலாம். ஸோ இந்த சம் புரியலனா கூட நோட்டில் ரைட் பண்ணி வச்சு திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அப்படியும் புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நான் லைவ் கிளாஸ் வரும்போது நீங்கள் சம்ஸ் டவுட் அப்படிங்கிறது கேட்கலாம். இந்த சம்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கிற சம்ஸ் ரிப்பீட் ஆகும். இதே சம் அப்படியே நம்பர் மாறாமல் எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் நோட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம LCM HCF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு இதில் இருக்கிற எல்லா சம்முமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2-3 சம் மட்டும் கஷ்டமான சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அது நம்ம பிறகு வரும்போது எல்லா டெஸ்ட்டில் வரும்போது நான் ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. சரிங்களாப்பா? அதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம பின்னாடி குரூப்பில் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுலேயும் 2 கொஷின் கண்டிப்பாக கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ மொத்தம் 6 கொஷின் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரிங்களாப்பா? இன்னும் ஒரு 2 டாபிக் பார்த்தாலே, நமக்கு 2-3 டாபிக் பார்த்தாலே 15க்கு 10 கொஷின் அழகாக ஆப்டிடியூட்டில் நம்ம போட்டலாம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் LCM, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை மட்டும் தெளிவாக பாருங்கள். புரியலனாலும் மீண்டும் மேக்ஸை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக சீக்கிரமாக வரும். சரிங்களாப்பா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.